நீங்க மிகப்பெரிய ஒரு பிரயோஜனம் உள்ள நபராய் மாறுவீர்கள். ஆமென். அகைன் ஒரு ஒரு ஊழியத்துல ஒருத்தர் உங்களை முதலாவதாக உங்களை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன ஊழியம் செய்யணும்னா பணிவிடை ஊழியத்தை முதல்ல செய்யணும். அதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நூனின் குமாரனாகிய மோசையினுடைய பணிவிடைக்காரனாகிய ஜோஷுவா, அதுதான் அவனுடைய அவனுக்கு கொடுத்த சர்டிபிகேட். அதுதான் ஃபர்ஸ்ட் ஜோஷுவாவுக்கு கொடுக்கிற சர்டிபிகேட். என்ன அப்படின்னா அவன் பணிவிடைக்காரனாகிய ஜோஷுவா. அதற்கு பிறகுதான் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஜோஷுவா. நான் கூட சொல்ல முடியும், நான் ஃபர்ஸ்ட் பாஸ்டர் ஜெபமணி அவர்களுடைய ஊழியக்காரனாகிய பென்ஸ் ஃபர்ஸ்ட். அதற்கு பிறகு அடுத்தபடி என்ன வந்துச்சுன்னா கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய பென்ஸ் அப்படின்னு வந்துச்சு. இதுக்கடையில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேருக்கு ஊழியம் செய்திருக்கிறோம். நிறைய இதுக்கு பெருமை அதுக்கு சொல்றேன். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா முதல்ல பிசிக்கலா ஊழியம் செய்யறதுக்கு கத்துக்கணும். அப்படின்னா இவர் குமியவே மாட்டாரு, இவர் நிமிரவே மாட்டாரு, இவர் ஒரு பேப்பர் கூட எடுத்து போட மாட்டாரு. ஆனா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்படியே ஊழியம் மட்டும் செய்வாரு. அப்ப எப்படி அந்த ஊழியத்துல நிக்க முடியும்? எப்படி ஜனங்கள் அங்கீகரிப்பாங்க? அங்கீகரிக்க மாட்டாங்க. எப்பவுமே ஒண்ணு நினைச்சுக்குங்க, நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு ஊழியத்தோட ஒரு ஊழியக்காரரோட நீங்க இணையும் போது யாராவது ஒருத்தர் உங்களை கெடுத்து விடுறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ எல்லா முயற்சியும் எடுப்பாங்க. அவ்வளவு சீக்கிரமா ஒரு ஊழியத்தோடையோ ஒரு ஊழியக்காரர்களையோடையோ உங்களை நெருங்கிறதுக்கு அவ்வளவு சீக்கிரமா விட மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் நெருக்கமா போய் கொஞ்சம் ஊழிய இதை ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்களேன், எப்படியாவது ஏதாவது ஒன்ன உங்களுக்கு சொல்லி உங்களை எப்படியாவது கெடுத்து விடலான்னு தான் நினைப்பாங்க. ஆனா அதுக்கு பலியாகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா யார் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா என்ன வந்தாலுமே இந்த பணிவிடை செய்யறதுக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க பாருங்களேன். அதுல இருக்காங்க பாருங்க. அவங்க என்ன நினைச்சாலும் இவங்களை மட்டும் துரத்தவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க லீடரா ஃபர்ஸ்ட் வரல, அவங்க யாரா வந்திருக்காங்கன்னா பணிவிடைக்காரர்களா வந்திருக்கிறாங்க. அதனால நீங்க செய்ய வேண்டிய முதல் ஊழியம் என்ன ஊழியம் அப்படின்னு சொன்னா ஆலயத்துல கர்த்தருக்காக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் நீங்க மறைஞ்சிருந்த அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நீங்க பரலோகத்திற்கு போகும்போது நம்ம யாரும் வெறுமையாய் கடந்து போக மாட்டோம்.